பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளில் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். எதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக தான் பார்க்க போறோம். யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை போன வாரத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நம்ம மீகா தீர்க்க தரிசன புத்தகம், மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம அதனுடைய கண்ணோட்டம், அதனுடைய மேலோட்டமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு மீகா அதாவது யாருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதேயாவில் உள்ள தலைவர்கள். அவருடைய முக்கியமான தீர்க்க தரிசனம் எதுவாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர்களுக்கு எதிராக என்னன்னா, அதாவது அதிபதிகள், அரசு நிர்வாகிகள், நில உரிமையாளர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி என்பதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, மேசியாவின் வருகையை முன்னறிவித்து நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த தீர்க்க தரிசன புத்தகம் காணப்படுகிறத நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல பார்க்கலாம். இன்னும் சில தீர்க்கதரிசிகளுடைய வைராக்கியம், தீர்க்கதரிசிகள் வைராக்கியமாய் ஆண்டவருக்கென்று செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை வைத்து அவர்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமாய் நின்றார்கள் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மீகாவினுடைய வைராக்கியம் அவருடைய வார்த்தையில வெளிப்பட்டிருக்கிறதே நம்ம மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நாம் கண்டுகொள்ள முடியும். அவருடைய வைராக்கியம், இவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்பதை அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும்போது அதிலிருந்து நம்ம கண்டுகொள்ள முடியும் என்பதை பார்க்கலாம். இன்னும் இந்த மீகா தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த பின்பு கொஞ்ச நாட்களுக்கு பின்பு தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி என்னுடைய சொல்வன்மை, அவர் வார்த்தையில் வல்லமை உடையவராக தீர்க்க தரிசனம் உரைத்தாரே, அதே போல இவர் என்ன செய்யல, தீர்க்க தரிசனம் உரைக்காவிட்டாலும் இவருடைய தீர்க்க தரிசனங்கள் நூற்றாண்டுகள் கடந்தும் அதாவது யூதேயாவின் மூப்பர்களின் மத்தியில அது நினைவு கூறப்படுகிற அளவுக்கு இவருடைய தீர்க்க தரிசனம் இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு சான்றாக நம்ம மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உள்ளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எசேக்கியா ராஜாவின் காலத்துல, எசேக்கியா ஆட்சி செய்த காலத்துல இந்த தீர்க்கதரிசன வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உரைக்கப்பட்டிருக்கிறது. இதை எரேமியாவின் நாட்களிலே, அதாவது எரேமியா ஆட்சி செய்த நாட்களில், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள்ல யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் ஆட்சி செய்த யூதேயாவை எசேக்கியா தீர்க்கதரிசி ஆட்சி செய்த எசேக்கியா ராஜா ஆட்சி செய்த காலத்துல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது அந்த வார்த்தை எப்ப நினைவு கூறப்படுகிறது என்றால், யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீமின் நாட்களில அந்த வார்த்தை நினைவு கூறப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். எரேமியா 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே,
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சியோன் வயல்வெளியாக உள்ளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னான் என்று நினைவு கூறப்படுகிறதை பார்க்க முடியும். இது எந்த சிச்சுவேஷன்ல நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா எருசலேம் ஆலயத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அங்கிருந்த பிரதானிகள் மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடும் போது, நான் என்ன செய்தேன், குற்றமில்லாத இரத்தப்பழி உங்க தலைமையில வாங்கி கொள்ளாதீர்கள் என்று எரேமியா என்பது அவர்களை பார்த்து சொல்லும் போது, அங்கிருந்த சிலர் எழும்பி 17வது தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, அதாவது எரேமியாவை கொலை செய்ய வேண்டும் என்று முற்பட்டிருந்த அந்த ஜனங்களை நோக்கி ஒரு சில மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார், இப்படி மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த போது எசேக்கியா ராஜா, அடுத்த வசனம் 19ஆம் வசனத்திலே, அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா, அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா. எசேக்கியா என்ன செய்தாரு, அவர் மீகா இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்த போது மீகாவை பிடித்து கொலை செய்யாதபடிக்கு அவரை என்ன செய்தார்கள், அவரை ஆண்டுடைய சமூகத்தில் அவர் மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சின போது ஆண்டவர் என்ன செய்தாராம், அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லி இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார், இப்போதும் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது எரேமியாவுக்கு விரோதமாய் கொலை செய்ய வேண்டும் என்று வந்த குற்றச்சாட்டு எழும்பின போது அங்கிருந்த மூப்பர்களுக்கு எது ஞாபகம் வருகிறது, அன்றைக்கு எசேக்கியாவின் நாட்களிலே மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த போது மீகாவை எசேக்கியா ராஜா கொலை செய்யவில்லை, இப்படிப்பட்ட தீங்கு எங்கள் மேல் வராதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சினானே, அப்படி கெஞ்சின போது ஆண்டவரும் இரக்கம் பாராட்டினாரே, அதை நினைவு கொண்டு அப்படி செய்யாதீர்கள், எரேமியாவை கொலை செய்யாதீர்கள் என்று சில மூப்பர்கள் சொன்னதாக இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம், அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது எரேமியாவின் நாட்களிலே ஒரு மறுமலர்ச்சி, எசேக்கியாவின் நாட்களிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டானதே. அந்த மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய வித்திட்டவர் இந்த மீகா தீர்க்கதரிசி என்பதை நம்ம இதன் மூலம் கண்டுகொள்ள முடியும். அதை தான் இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகம் காலங்கள் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்களின் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது நினைவு கூறப்படுகிற ஒரு புத்தகமாய் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இந்த மீகா என்கிற இப்போ தீர்க்கதரிசி ஆகிய மீகாவை குறித்து பெரிதாக அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதை குறித்த எந்த சரித்திரமும் நமக்கு என்ன செய்யப்படவில்லை, வேத புத்தகத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் மீகா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன, கர்த்தரை போல் யார் என்பதுதான் இந்த மீகா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். கர்த்தரை போல் யார் என்பது இந்த மீகா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். மீகா என்ற பெயர் என்னன்னா, மிகாயா என்ற எபிரேய பெயரினுடைய சுருக்கம் தான் மீகா. மிகாயா என்கிறதான எபிரேய பெயருடைய சுருக்கம். இந்த மிகாயா என்ற பெயர் எபிரேய பெயர் ஒரு பரிச்சயமான எல்லாருக்கும் பொதுவாக போடப்படுகிற பெயராக காணப்படுகிறதை பார்க்க முடியும். இவர் மொரேசே ஊரை சார்ந்தவர் என்பதை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்ல, மொரேசே ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்துமான கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. மொரேசே ஊர் இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எருசலேமுக்கு தென்மேற்கு பகுதியில் 25 மைல் தூரத்தில் உள்ள பெலிஸ்தியர்களின் காத் பட்டணத்திற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளதாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது எருசலேமுக்கு தென்மேற்கில்
25 மைல் தூரத்தில் பெலிஸ்தரின் காத் பட்டணத்திற்கு அருகாமையில இந்த மொரேசு ஊர் என்ன செய்கிறது அமைந்துள்ளதை பார்த்துருக்கிறோம். இந்த ஊரை பற்றி பார்க்கும்போது இந்த ஊர் விவசாய ஊராக விவசாயம் செய்கிறதாக காணப்படுகிறது. அப்போ ஒருவேளை இந்த மீகா தீர்க்கதரிசனைக்காக அழைக்கப்பட்டு தீர்க்கதரிசி ஊழியத்திற்கு வரும் என்பதாக விவசாய தொழில் செய்திருக்கலாம் என்பது கருதப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் நம்முடைய வேதாகமத்துல இல்லை. இவர் எப்ப தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் யோதாம் ஆகாஸ், அதாவது 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்கள்ல எனது யூதேயாவுக்கு விரோதமாகவும் வடக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் தெற்கு யூதேயாவுக்கு விரோதமாகவும் சமாரியாவுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் உரைத்ததை நம்ம இது குறிப்பாக பார்க்க முடியும். அதாவது சமாரியாவை அதாவது வடக்கு ராஜ்யம் அசீரியர்களால பிடிக்கப்பட்டு போகும் என்பதான குறித்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இந்த மீகா தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறத நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். இவர் யூதேயாவின் தலைநகரத்தை என்ன செய்தார்னா தலைநகரமான எருசலேமுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பதையே இவர் என்ன செய்தார் குறிக்கோளாய் வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னும் எருசலேம் ஆலயத்திற்கு இவருடைய தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் யூதேயாவின் அதிபதிகள், அங்க இருக்கிற ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இன்னும் தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாரும் செய்கிற தப்பை கண்டித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததுனால இவர் என்னன்னா எருசலேமில் இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்திருக்கலாம் என்பது கருதப்படுகிறது. ஏன்னா இவர் யூதேயாவின் தலைநகரமாகிய எருசலேமை முன்வைத்து அநேக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இன்னும் தலைவர்களை, குறிப்பாக தலைவர்கள் எங்கதான் இருப்பாங்க, தலைநகரத்துலதான் இருப்பாங்க. அப்போ அதனால எருசலேமில் இருந்து இவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் அவருடைய சொந்த ஊர் மொரேசே என்கிறதான் அவருடைய சொந்த ஊர். இவர் எந்த காலகட்டத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தார் சொல்லி நமக்கு தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். யோதாம் ஆகாஸ் எசேக்கியா இந்த 3 ராஜாக்களின் காலத்துல இவர் என்ன செய்திருக்கிறார் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு பின்னர் இவர் என்ன செய்திருக்கிறார் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இதை குறித்து ஏற்கனவே பார்த்தபோது எசேக்கியாவின் நாட்களிலே ஒரு சீர்திருத்தம், ஒரு மறுமலர்ச்சி யூதேயாவுக்குள்ளாக கடந்து வந்தது. அதற்கு மிக முக்கிய வித்திட்ட இந்த மீகா தீர்க்கதரிசியாக இருக்கலாம் என்பது கருதப்படுகிறது. ஏன்னா மீகா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை எசேக்கியா அப்படியே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுத செய்தியை நம்ம எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதனால இவர் யாரு யோதாம் ராஜாவின் கடைசி நாட்களில், யோதாம் ராஜா ஆட்சி செய்த கடைசி நாட்களிலும் இருந்து எசேக்கியா ராஜாவின் துவக்க நாட்கள் வரைக்கும் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம் என்பது கருதப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்ட சரித்திர பின்னணியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோதாம் ஆகாஸ் எசேக்கியா இந்த 3 ராஜாக்களும் யூதேயாவை ஆட்சி செய்யும் போது இங்க வடக்கு ராஜ்யமாகிய சமாரியாவில தீர்க்கதரிசிகளா இருந்தவர்கள் பெக்காகியா, பெக்கா, ஒசேயா இவர்களுடைய நாட்களிலே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் கொஞ்சம் நலிவடைந்ததாக, பொருளாதாரம் கொஞ்சம் நலிவடைந்ததாக காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 2ஆம் யெரொபெயாம் மற்றும் சமாரியாவில 2ஆம் யெரொபெயாம் ஆட்சி செய்த நாட்களிலும் யூதேயாவில உசியான் ஆட்சி செய்த நாட்களிலும் என்னன்னா ராஜ்யங்கள் ஒரு பொற்காலமா இருந்தது. பொருளாதாரத்துல ரொம்ப மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டமாய் காணப்பட்டது. அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னர் இந்த 2 ராஜ்யங்களுமே, வடக்கு ராஜ்யமும் சரி தெற்கு ராஜ்யமும் சரி, கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் ரொம்ப நலிவடைந்து காணப்பட்டது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது பொருளாதாரமும் நலிவடைந்து காணப்படுகிறது, அரசியலும் நலிவடைந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆகாஸ் ஆட்சி செய்த நேரத்துல யோதாமின் குமாரனாகிய ஆகாஸ் ஆட்சி செய்த காலத்துல அவர் என்ன செய்கிறார், கானானிய தெய்வங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குமாரனை தீக்கடக்க பண்ணுகிறார். அவ்வளவு பெரிய பாவம் சூழ்ந்து இருக்கிற காலகட்டம். எப்படிப்பட்ட சரித்திரம் நடக்கிறது, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நலிவடைந்திருக்கிற காலகட்டம். அது மட்டும் இல்ல, ஆகாஷ் தன்னுடைய சொந்த குமாரனையே கானானிய தெய்வங்களுக்கு தீக்கடக்க பண்ணுகிறார். இதை கொடுத்து 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். இந்த அதாவது சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இன்னும் பார்க்கும்போது வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த பெக்கா என்ன செய்கிறார், சீரியாவின் ராஜாவாகிய ரேக்சியனுடன் இணைந்து யூதேயாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறார், படையெடுத்து வருகிற செய்தியை நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். இப்படி அதாவது யாரு பெக்கா வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த, சமாரியாவை ஆட்சி செய்த பெக்கா சீரிய ராஜாவுடன் யூதேயாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். இதை இந்த இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் இடையே இருக்கிற பகையை சாதகமா வைத்து பெலிஸ்தியாவும் ஏதோமும் என்ன செய்கிறாங்க, யூதேயாவுக்கு விரோதமாக திரும்ப என்ன செய்கிறாங்க, படையெடுத்து வருகிறாங்க. அவரால் அந்த நாட்களிலே யூதேயாவிலே ஆட்சி செய்த ஆகாசால என்ன செய்ய முடியவில்லை, அவர்களை சமாளிக்க முடியாததுனால இவர் என்னது அசீரியா ராஜாவாகிய திக்லாத் பிலேசரின் உதவியை என்ன செய்கிறார், நாடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த மீகா என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த நாட்களிலே அசீரியா என்னது, அசீரியாவுக்கு திக்லாத் பிலேசரின் உதவியை நாடி இவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற சகல பொன்னையும் வெள்ளியை எல்லாத்தையும் என்ன செய்கிறார், திக்லாத் பிலேசருக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை இது 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசித்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னன்னா இஸ்ரவேல் ராஜ்ய பாரம் ரொம்ப சரிந்து கொண்டே இருக்கிறது. அசீரிய ராஜ்யம் என்ன செய்கிறதுனா ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது கிழக்கு மத்திய தரை கடல் நாட்டிலேயே ரொம்ப வளர்ந்து பெருகி இருக்கிற ஒரு ராஜ்யமா அசீரியா உருவெடுத்து வருகிறது. இந்த அசீரியா என்னன்னா அதோட இராணுவ எண்ணிக்கையில மட்டும் இல்ல, அதாவது கொடூரமான போர் முறையை கையாண்டு இந்த அசீரியா வலு பெற்று கடைசியாக ஒசேயாவின் நாட்களில என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலை முற்றிலுமாக கைப்பற்றி விட்ட செய்தியை அந்த நாட்களில் ஒசேயா எகிப்தை நாடுகிறார். எகிப்தினாலும் உதவி செய்ய முடியாதபடி முற்றிலுமாக இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யமாக இஸ்ரவேல் சமாரியாவை மையமாக கொண்டு ஆட்சி செய்த அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான் இந்த சரித்திரம். அதாவது மீகா ஆட்சி செய்த நாட்களிலே இப்படிப்பட்ட சரித்திரம் இப்படியாக தான் இருந்தது. அதாவது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் என்ன செய்கிறது, நலிவடைந்து காணப்படுகிறது. ஒன்றுக்கொன்று ஆகாஷ் என் ராஜாவா இந்த நாட்களிலே அதாவது விக்கிரக வழிபாட்டை ரொம்ப அதிகமாய் நாடி பாகால்களுக்கு பலியிட்டு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை கானானிய தெய்வங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிற ஒரு கொடூரமான சூழல். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் விரோதமாக பகை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பகையிலே யூதேயா அசீரியாவுக்கு துணையா இருக்கிறது. பின்னாட்களில் அசீரியா வலு பெற்று அசீரியர்களினாலே இந்த வடக்கு ராஜ்யமாகிய சமாரியா அவை தலைநகரமாய் வைத்து ஆட்சி செய்த இஸ்ரவேல் முற்றிலுமாக சிறைப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி என்பதை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய புத்தக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகம் வெவ்வேறு தருணங்கள்ல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளின்
தொகுப்பாக காணப்படுகிறதாக பார்க்க முடியும். இதை 3 தொகுப்பாக பிரித்திருக்கிறார்கள். 1-2 அதிகாரத்தை முதல் தொகுப்பாகவும், 3 முதல் 5 வரை உள்ள அதிகாரங்களை 2ஆம் தொகுப்பாகவும், 6-7 அதிகாரங்களை 3ஆம் தொகுப்பாகவும் என்ன செய்கிறாங்க, தொகுத்திருக்காங்க. இதுல எப்படி சொல்ல முடியும்னா, முதல் தொகுப்புல 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சகல ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகிறது. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யாக்கோபின் தலைவர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகிறதை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அதாவது முதலாவது என்னது, யாருக்கு சொல்லுகிறார், சகல ஜனங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 2வது தொகுப்புல யாக்கோபின் தலைவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்து என்னது, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இப்படி 3 தொகுப்பாக பிரிக்கிறாங்க. முதல் தொகுப்பு எதை பற்றி சொல்ல, 1-2 அதிகாரங்களே அதாவது எல்லாத்துலயும் இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்புல துவங்கி கடைசியில இந்த ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு முடிவித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு செய்தியை தான் சொல்லுகிறார். அடுத்து ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லி இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு தொகுப்பையும் முடித்திருக்கிறத நம்ம வாசித்து பார்க்க முடியும். முதல் தொகுப்புல என்னன்னா, சமாரியாவிலும் எருசலேமிலும் பரவி இருந்த விக்கிரக ஆராதனையின் பாவம் தான் நியாய தீர்ப்புக்கு காரணம் என்று அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிவிட்டு கடைசியில யாக்கோபை தேவன் மறுசீரமைப்பதை குறித்த ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லி இந்த தொகுப்பை முடிக்கிறார். முதலாவது என்னது, எருசலேமுக்கும் யூதேயாவுக்கும் நியாய தீர்ப்புக்கான காரணம் அவர்கள் என்ன செய்தது, இத விக்கிரக ஆராதனை தான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடங்கி கடைசியாக ஆண்டவர் மறுசீரமைப்பார், யாக்கோபை ஆண்டவர் மறுசீரமைப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கையின் செய்தியோட இந்த தொகுப்பு முடிவடைகிறது. 2வது தொகுப்பை பார்க்கும்போது 3 முதல் 5 வரை உள்ள அதிகாரங்கள், அதுல அதாவது அநீதியான ஒரு தலைமைத்துவத்தினால வருகிற நியாய தீர்ப்பை குறித்து துவங்குகிறார். அதாவது யூதேயாவின் தலைவர்களுக்கு அவர்கள் செய்த அநீதியான தலைமைத்துவத்தினால தேசத்தின் மேல நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை துவங்கி கடைசியாக எப்படி முடிக்கிறார் என்றால், சிறையிருப்பிலிருந்து மீண்டு திரும்பும் மீதியானவர்கள் கர்த்தர் நல்வழிப்படுத்துவதை அறிவித்து இந்த 2ஆம் தொகுப்பை முடிக்கிறார். சிறையிருப்பிலிருந்து மீண்டு திரும்பும் மீதியானவர்களை கர்த்தர் நல்வழிப்படுத்துவார் என்கிறதான ஒரு செய்தியோடு இந்த தொகுப்பை முடிக்கிறதை பார்க்க முடியும். 3வது தொகுப்புல திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குற்றவாளி கூண்டுல நிறுத்தி ஆண்டவரை பார்த்து, அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகள், மூதாதையர்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சுட்டி காண்பித்து, இதை மறந்து என்னை விட்டு விலகி போனீர்களே, அதனால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி கடைசியில் தேவனுடைய ராஜ்யம் நிலையாய் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லாம் மறுசீரமைக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு இந்த 3ஆம் தொகுப்பையும் இந்த மீகா தீர்க்கதரிசி முடிக்கிறதை பார்க்க முடியும். மீகா ஒரு எந்த பின்னணியிலிருந்து கடந்து வந்தவர் என்பது நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து கடந்து வந்தவர் என்பது தெரியாது. ஆனால் இவர் ஒரு பெரிய சொல்வன்மை உடையவரோ, பெரிய ஒரு காரியத்தை செய்தவரோ என்பது, யார் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு பெரிசாக தெரியாது. ஆனாலும் இவர் வைராக்கியம் கொண்டு ஆண்டவருக்காய் தீர்க்க தரிசனம் உரைத்ததினாலே அது காலங்கள் கடந்து மூப்பர்களுடைய நினைவிலை பதிந்த ஒரு காரியமாய் காணப்பட்டதை பார்க்க முடியும். எசேக்கியாவின் நாட்களிலே ஆண்டவர் கொண்டு வந்த நியாய தீர்ப்பை எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி அந்த நியாய தீர்ப்புக்கிலிருந்து அந்த நியாய தீர்ப்பு நிறைவேற கொஞ்சம் காலம் ஆனதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு மறுசீரமைப்பு உண்டாக, ஒரு மறுமலர்ச்சி உண்டாக இந்த மீகாவின் தீர்க்க தரிசனம் வித்திட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னும்
இவர் ஒரு பெரிய சூழ்நிலையில இருந்தபோது தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அதாவது பொருளாதாரத்திலும் சரி, அரசியல் ரீதியாகவும் நலிவடைந்திருந்த காலகட்டம், யூதேயாவுக்கும் சமரியாவுக்கும் இடையே பகை உண்டான காலகட்டம். இப்படிப்பட்ட சரித்திர பின்னணி கொண்ட காலகட்டத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்த பாவத்தினாலே நியாய தீர்ப்பு உண்டாகும். அது மட்டுமல்ல, தலைவர்கள் செய்த அநீதியான காரியத்தினாலே நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போனதுனால நியாய தீர்ப்பு உண்டாகும் என்கிற ஒரு 3 பெரிய செய்தியை நமக்கு இந்த மீகா தீர்க்கதரிசி முன்வைத்திருக்கிறார். அதனால அந்த நியாய தீர்ப்போடு முடியாதபடி அதான் ஆண்டவர் அன்றைக்கு திரும்பும் போது ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்துள்ள நாட்களிலே ஒவ்வொரு அதிகாரங்களிலும் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மை கொஞ்சம் ஆழ்ந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் தந்த நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து முடிக்கலாமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மீகா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்துள்ள நாட்களிலும் மற்ற காரியங்களை நாங்கள் நன்றாய் கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.